அம்மாவுக்காக இங்கே ஒரு பெண்மணி தன்னுடைய 74% லிவரை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அங்கிதா ஸ்ரீவஸ்தவா அப்படின்ற ஒரு பெண்மணி. இவங்க எதுக்காக தன்னோட லிவரை அம்மாவுக்காக கொடுத்தாங்க, அதுக்கான என்ன காரணம், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க விமல் டாக்ஸ், ஐ எம் விமல் ராஜ். லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கிதா அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவர் சிராசிஸ் அப்படின்ற ஒரு நோய் இருக்குது. அண்ட் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்பிளேட் பண்ண வேண்டியதாக ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அதுக்காக நிறைய இடத்துல வந்து சர்ச் பண்ணுறாங்க டோனரை. பட் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அண்ட் கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணான அங்கிதா ஸ்ரீவஸ்தவோட பிளட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. பட் அந்த டைமில் வந்து அவங்க ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 18 வயசு பொண்ணு தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க ரொம்ப வீக்காகவும் இருக்காங்க. ஸோ ஒரு டொனேட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ ரொம்ப இங்கே வீக்காக இருக்க காரணத்தில் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ரொம்ப ஆசை தான் தன்னோட லிவர் வந்து அம்மா கொடுக்கணும்னு. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெயிட் ஏற்றுறதுக்காக நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஏற்று தன்னோட வெயிட் வந்து கெயின் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அந்த மீடியமான கரெக்டான இதுக்கும் வந்துடுறாங்க. தன்னுடைய லிவர் வந்து அம்மாவுக்கு டொனேட்டும் பண்ணிடுறாங்க. டொனேட் பண்ணிட்டு இங்கே ஒரு 18 நாள் வந்து ஐசியூவில் தான் இருக்காங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 2 மாதம் அவங்களால எழுந்து நடக்க கூட முடியல. ஸோ அவ்வளோ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க அம்மா வந்து இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு வெறும் 3 மாதத்தில் வந்து அவங்க அம்மா வந்து இறந்தும் போயிடறாங்க. இதனால ரொம்பவே ரொம்ப மனதளவில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கிதா. தென் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வேர்ல்டு டிரான்ஸ்பிளேட் கேம் அப்படின்ற ஒரு கேம் இருக்குது, அதில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணுறிய அப்படிங்கிறாங்க. அது என்ன வேர்ல்டு டிரான்ஸ்பிளேட் கேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது ஆர்கன்ஸை டொனேட் பண்ணவங்க, அந்த ஆர்கன்ஸை யார் வாங்கணுங்க அப்படின்ட்டு இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஆல்சோ இவங்களால வந்து விளையாட முடியும் அப்படின்றதுக்காக நடத்தக்கூடிய ஒரு கேம் தான் இந்த வேர்ல்டு டிரான்ஸ்பிளேட் கேம். இந்த கேம் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடைபெறும். ஸோ இந்த கேமுக்காக நீ வந்து விளையாடுறியா அப்படின்னு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாரு. சரி ஓகே, ஏன்னா ரொம்பவே டிப்ரெஷன் இருக்காங்க. ஸோ இதுக்கு நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்காகவும் தன்னை பயங்கரமாக ரெடி பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் இதுக்காக பயங்கரமாக தன்னை வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க அங்கிதா. அண்ட் ஆல்சோ இப்போ ஆர்கன் டொனேட் பண்ணாங்கல்ல, அதனால் வந்து டயட்டை வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கிறாங்க. தன்னை பயங்கரமாக ரெடி பண்ணிக்கிறாங்க. அந்த கேமும் நடைபெறுது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸில் சில்வர் மெடல் அடிக்கிறாங்க. ஸோ லாங் ஜம்பில் வந்து கோல்டு மெடல் அடிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஷார்ட் புட் அந்த கேமில் வந்து பார்த்தா கோல்டு மெடல், அதாவது 2 கோல்டு மெடல் 1 சில்வர் மெடல் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 3 பதக்கம் வந்து பார்த்தா அந்த கேமில் வந்து ஜெயிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இங்கே எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இவங்களோட கடின உழைப்பாளர் தான் வந்து போகிறாங்க. ஸோ இது மட்டும் நின்னாங்களா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி நாட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஆர்கன் டொனேட் பண்ணணும், நிறைய பேர் வந்து ஆர்கன் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனி வந்து நிறைய கம்பெனிக்கு ஃப்ரான்ச்சைஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரனர் ஆகணும் அவங்கள ஆசை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ வந்து இப்போ படிச்சுட்டு வராங்க. தன்னுடைய ஸ்டார்ட் அப்புக்காக வந்து இப்போ ஃபண்ட் ரைஸும் பண்ணிட்டு வராங்க. அது என்ன ஸ்டார்ட் அப் அப்படிங்கன்னா ஏர்ஃபிட் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப்புக்காக. இது என்ன மாதிரி ஸ்டார்ட் அப்னா, ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து பார்த்தா ஒரு ஃபிட்னஸ் சென்டர் மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஒர்க் செக்ஷன் மாதிரி வைக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் தான் இந்த ஏர்ஃபிட்ன்றது. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிதா ஸ்ரீவஸ்தவோட ஒரு ஸ்டோரி. அண்ட் இது ஏன் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அம்மானா எல்லாருக்கும் ஒரு பிடிக்கும். ஓகே, அம்மான்றவங்க வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து நம்ம ஃபோன் வாங்கி தரலாம், இல்லைனா வந்து ஒரு வீடு வாங்கி தரலாம், என்ன வேணால் வந்து பண்ணலாம். பட் தன்னுடைய லிவரே வந்து தன்னோட அம்மாவுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஜஸ்ட் ஒரு அன்பிலீவபிள் திங்ஸ். எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப படிக்கும் போது ரொம்பவே ஒரு இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ அந்த விஷயத்த நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிட்டு வரேன். அண்ட் ஆல்சோ இது ரொம்பவே ஒரு இமேஜினுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். தன்னோட அம்மாவுக்காக வந்து ஒரு பொண்ணு ஒரு பண்ணுமா அப்படின்றத வந்து ஒரு நிரூபித்த ஒரு விஷயம் தான் இந்த விஷயம். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுமாதிரி அங்கிதா ஸ்ரீவஸ்தவ் ரொம்பவே சந்தோஷம் படுறாங்க. ஏன்னா நான் டெலிவர் டொனேட் பண்ண காரணமாக எங்கள் அம்மாவோட டெத்தை நான் ஒரு 3 மாதம் தள்ளி போட்டிருக்கேன். ஸோ இதை நினைத்து நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுறேன் அப்படின்னு சொல்லி அங்கிதா ஸ்ரீவஸ்தவ் வந்து பார்த்தா இந்த இன்டர்வியூ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் குவைட் இன்ட்ரெஸ்டிங், ஜஸ்ட் அமேசிங் விமன். ஸோ இந்த விஷயம் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பினேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் விமல் டாக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆண்டர்பிரனரை பற்றி பேசுவோம், ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் பற்றியோ விமனை பற்றி பேசணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அவங்கள பற்றி பேசுவோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. ஸோ பாய்.